நம்ம ஃபாரஸ்ட்டில் சர்வே பண்ணி மொத்தம் 4 நாள் ஆச்சு. டே 4க்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம ரேப்டரை பிடிக்க போகிறோம். அதை எப்படி பிடிக்கிறோம் தான் பார்க்குறோம். ரேப்டரை பிடிச்சி என்னென்னலாம் பண்ணலாம், ரேப்டரை வச்சு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் மட்டும்தான். நான் இப்போ மேப்போட வடக்கு திசையில் வந்துட்டேன். தனியாக ஃபாரஸ்ட்டில் போயிட்டே இருக்கிறேன். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ரேப்டர் ஒரு சின்ன டைலோப்பரை போட்டு அடிச்சிருக்கோம். அதை நான் பார்த்துட்டு பேக்கப் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படின்னா தான் என்னை வந்து பின்தொடர ரேப்டர் ஒன்று வந்துருச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என் பேராசூரால் அடிச்சே சாகடிச்சிடும். ஏன்னா நான் என்னால் ஒரே நேரத்தில் 2 சமாளிக்க முடியாது. ரேப்டர் எவ்வளோ பவர்ஃபுல்னு நெக்ஸ்ட் பார்க்க போறீங்க. நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய போல வசதிக்கு போட்டால் மிஸ் ஆயிடுச்சு. அது ஓட்டிகிட்டே தான் இருந்துச்சு. பேக்கப்பில் போயிட்டு பிடிச்சிருவேன். ஆனால் அதுக்கேற்ற மீட் எங்கிட்ட இல்லை. அதாவது கறி இருந்தால் மட்டும்தான் இது வந்து உயிர் பொழைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அனிமல் ஆச்சு இல்லை, அதனால மாமிசம் மட்டும் தான் சாப்பிடும். அப்புறம் எங்கிட்ட இருக்கிற தடியை வச்சு அதை அடிச்சு அன்கான்சியஸ் லெவல் போக வச்சிட்டேன். இதுக்கு சீக்கிரமா டேமிங் பண்றதுக்கு ஒரு டிக்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல, இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளியே போன உடனே மேப்புக்கு வரும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் கிடைக்கும். அதுல டைனோ கேரக்டர் ஃபுட் லெவல் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, 3 வச்சுக்காங்க. சீக்கிரமா டேமிங் ஆயிரும். டேமிங் ஆன உடனே ரேப்டரை கூட்டிட்டு போயிடுவேன். அதுக்கு சீட்டான்னு பேர் வைப்பேன். ஏன்னா சீட்டா மாதிரி அது ரொம்ப ஸ்பீடாக நீங்க போக போக பார்ப்பீங்க. இப்போ நான் பேராஸ்டர்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசில் டார்கெட் அட்டாக்னு கொடுத்துட்டேன். அப்போ பாருங்க ரேப்டர் நம்மகிட்ட எந்த அனிமல் இருந்தாலும் சரி விசில் அட்டாக் டார்கெட்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு ரெட் கலர் சிம்பிள் வரும். அதுக்கப்புறம் எல்லா விலங்கையும் பிச்சு உதிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்டருக்கு வந்து அதிகமாக வெயிட் வைக்கக்கூடாது. இருக்கிற மீட்டெல்லாம் அன்லோடிங் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விலங்கு அடிச்சு மீட்டாக கொடுக்கலாம். நமக்கு வந்து கறி வேணும்னா ரேப்டர்ல இருந்து எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் வேற ஏதாவது அனிமல் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நம்மளோட பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றும். ரேப்டர்லாம் அதில் தரமா சம்பவம் செய்யும். எப்படியாப்பட்ட விலங்கு வந்தாலும் சரி பயப்படவே பயப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எகிரி கடிச்சு சாகடிச்சிடும். அப்புறம் நம்மளும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சாகடிக்கலாம். இப்போதான் ஓடி வந்து பாருங்க. ரேப்டரை வீட்டுக்கிட்ட நிறுத்தியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 5th வீடியோ நானே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறேன். அப்புறம் நம்ம ரேப்டரை தூக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கிற மேப்பெல்லாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா விலங்கையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற அனைத்து விலங்குமே என்னோட ஃப்ரெண்டு தான். என்ன அப்பப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு தான் சண்டை வரும். ஏன்னா வந்து சாகடிச்சு போட்டு போயிடுவான். அவ்வளோ ஆபத்தான ஃப்ரெண்டெல்லாம் அந்த மேப்பில் இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா விசிட் பண்ணி காட்டுறேன்.